வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிருபை என்றால் என்ன, தேவனுடைய கிருபையை முதலில் பெற்று கொண்டது யார் என்ற விபரங்களை இன்றைய வகுப்பிலே கேட்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய பிறப்பை விவரமாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை செவிப்பான் என்று வாசிக்கிறோம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவன்தான் ஏசா. அதன் பின் அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். இவன் பேர் யாக்கோபு. ரெபெக்காள் இவர்களை பெற்றபோது ஈசாக்கு 60 வயதுள்ளவனாயிருந்தான். எப்படி ஆபிரகாமுடைய சரித்திரம் பல அதிகாரங்களில் எழுதப்பட்டுள்ளதோ அதுபோல யாக்கோபுடைய சரித்திரமும் பல அதிகாரங்களில் காணப்படுகிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 32ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் யாக்கோபின் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இடத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று ஜெபிக்கிறான். யாக்கோபு தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடுகிறான். அந்த புருஷன் யாக்கோபை மேற்கொள்ளாததைக் கண்டு அவன் தொடைச்சந்தை தொட்டார். அப்பொழுது யாக்கோபுடைய தொடைச்சந்து சுளுக்கிற்று. இப்போதாவது யாக்கோபு தன்னை விட்டு விடுவான் என்று நினைத்து, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்கிறார். அப்போது அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், என் பெயர் யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை விட்டு போய்விட்டார். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். இந்த பகுதியிலே தேவன் மறுபடியுமாக ஒரு உண்மையை நமக்கு விளக்கி காட்டுகிறார். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவது என்ன தெரியுமா? விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து தேவன் கூறுவதை ஏற்கனவே படித்தோம். யாக்கோபுடைய சரித்திரத்திலும் இதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். அது அவன் கட்டின பலிபீடம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் யாக்கோபுடைய பெயரை மையமாக வைத்து முக்கியமான உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு தான் பிறக்கும்போது ஏசாவின் குதிங்காலை பிடித்தவனாக வெளிப்பட்டான். எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைக்கப்பட்டது. யாக்கோபு என்பதற்கு அபகரிக்கிறவன் அல்லது எத்தன் என்று பொருள். இந்த பெயரின் பொருளுக்கு ஏற்றாற்போல் அவன் வாழ்க்கையில் ஏமாற்றுகிறவனாக, அபகரிக்கிறவனாக காணப்பட்டான். யாக்கோபுடைய வீட்டிலே
2 விலையேற பெற்ற பொருட்கள் இருந்தது. ஒன்று சேஷ்டபுத்திர பாகம், அடுத்தது ஆசீர்வாதம். இந்த இரண்டையும் யாக்கோபு அபகரித்து கொண்டான். அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தபடியினால் அவனுடைய பெயர் அவனுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஆபிரகாமுடைய சரித்திரத்திலே அவன் கட்டின பலிபீடம் மையமாக இருந்தது. யாக்கோபுடைய சரித்திரத்திலே அவன் பெயர் மையமாக அமைகிறது. இது அவன் பிறப்பை பொறுத்தது. பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய பிறப்பை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யாக்கோபு பிறப்பதற்கு முன்னே தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே தேவன் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றும் கூறினதை பார்க்கிறோம். ஏசாவிற்காக நாம் வருத்தப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஏசா தெய்வ பயம் இல்லாதவன். சேஷ்டபுத்திர பாகம் என்பது குடும்பத்தில் முக்கியமான ஒரு பங்கு. அதை அவன் அசட்டை பண்ணினான். ஏசா ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை இல்லாதவனாக, உலகத்து மனிதனாக இருந்தான். ஏசா வம்சம் ஏதோமியர் ஆவார்கள். இவர்களை குறித்து அதிகம் ஒபதியா புத்தகம் வரும்போது நாம் படிப்போம். இவர்கள் வாழ்ந்த நகரம் பெத்ரா என்பதாகும். இவர்கள் குகையிலே வசித்து வந்தார்கள். முரட்டு குணமுள்ள வனவாசிகளாய் இருந்தார்கள். தங்களை யாருமே அழிக்க முடியாது என்று நம்பிக்கையாக இருந்தார்கள். கர்த்தர் ரெபெக்காளுடைய கற்பத்திலே இருவரையும் பார்க்கிறார். இந்த 2 பேரும் எப்படி வருவார்கள் என்று கர்த்தர் முதலிலேயே நன்றாக அறிந்திருக்கிறார். எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்கிறார். ஏனென்றால் ஏசாவின் சந்ததியும் இவ்வாறாக இருக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார். அலட்சியம் பண்ணினவன், அசட்டை பண்ணினவன் கர்த்தருடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டான். யாக்கோபுடைய சரித்திரத்துக்கு வருவோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிருபை என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும் சித்திரமாக அது அமைகிறது. ஆபிரகாமுடைய சரித்திரத்திலே விசுவாசத்தை பற்றி படித்தோம். யாக்கோபுடைய சரித்திரத்திலே கிருபையை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். கிருபை என்பதன் அர்த்தம் நம்முடைய திறமையால் அறிந்து கொள்ள முடியாத நன்மதிப்பு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதாகும். இது தேவனுடைய அன்பினாலே நமக்கு கிடைக்கிறது. இதை நாமாக சம்பாதிக்க முடியாது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் வேடிக்கையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு எத்தன், அபகரிப்பவன். யாக்கோபு தன் வாழ்க்கையிலே தான் தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அபகரித்து கொண்டதாக நினைத்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவனுடைய திறமையினாலோ அல்லது தந்திரத்தினாலேயோ இதை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கிருபையினாலே என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு பிறப்பதற்கு முன்னே தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் யாக்கோபு இதை அறியாதவனாக இருந்தான். தான் ஏமாற்றியதால் தான் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். யாக்கோபுடைய சரித்திரத்திலிருந்து தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் சத்தியம் என்ன? நீ யார்? நீ என்ன செய்கிறாய்? நீ எங்கே இருக்க வேண்டும் என்று சிந்தித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த சத்தியம். வேதம் இதை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்று கூறுகிறது. வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? கர்த்தர் என்னையும் உங்களையும் உருவாக்கிய போது நம்மை வடிவமைத்த அச்சை உடனே எறிந்துவிட்டார். அதாவது நம்மை தனித்தனி உருவத்திலே உருவாக்குகிறார். ஒருவரும் உன்னைப் போல இல்லை. ஒருவரும் உன்னைப் போல இருக்க எதிர்பார்க்கப்படவும் இல்லை. மேலும் யாரைப் போல இருக்கவும் உருவாக்கப்படவில்லை. அப்படி இருக்கவும் கூடாது. நாம் தனித்தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். வேத புத்தகம் சுயம் என்ற வார்த்தையை பல சுவையான வடிவிலே பயன்படுத்துகிறது. நாம் இந்த சுயத்திற்கு உரிய சிறப்பு தன்மையை எதிர்க்கும் போது, அதாவது சுயத்தை எதிர்க்கும் போது பெரிய பிரச்சனைக்குள்ளாகிறோம் என்று வேதம் விவரிக்கிறது. வேதத்தை பொறுத்தவரையில் நாம் நம் சுயத்திற்கு திரும்ப வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் ஒருவன் எதை இழந்து போனாலும் இழக்கக்கூடிய கடைசி காரியம் தன் ஜீவன்தான், அதாவது சுயம்தான் என்கிறார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்கிறார். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திற்கு வர தீர்மானிக்கும் போது அவன் தன் புத்தி தெளிந்து
தன் சுய நினைவுக்கு வந்தான் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த தனித்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் என்று வர்ணிக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டும் தன்னிலை திருப்பம் இதுதான். ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் அடுத்தடுத்த வயதில் இருந்தால் ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகளை ஏமாற்றி வேலை வாங்க முயற்சிக்கிறது. அடுத்த பிள்ளை தப்பிக்க முயற்சி செய்கிறது. மற்ற பிள்ளை எப்போதும் சண்டை போட முயற்சி செய்கிறது என்று பொதுவாக கருதப்படுகிறது. அதாவது ஒருவன் ஏமாற்றுகிறவன், மற்றவன் எப்போதும் தப்பிக்க முயற்சி செய்கிறவன், அடுத்தவன் எப்போதும் சண்டையிடுகிறவன். யாக்கோபின் சரித்திரத்தில் இரட்டையர் பிறந்ததை நாம் பார்க்கும்போது மூத்தவன் குதிங்காலை பிடித்து கொண்டு பிறந்த யாக்கோபு இந்த 3 சுபாவங்களும் உள்ளவனாக காணப்படுகிறான். அவன் அதிகாரம் செய்கிறவனாக, தப்பிக்க முயற்சி செய்கிறவனாக, சண்டையிடுகிறவனாக காணப்படுகிறான். அவன் தகப்பனையும் ஏசாவையும் ஏமாற்றினான். தேவனிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் உடைதலின் அனுபவத்தை மறுபடியும் கொடுத்து, யாக்கோபே, நீ மேலே நோக்கி பார்த்து நான் உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிறேன் என்பதை கவனிக்க மாட்டாயா என்று தேவன் கூறுவதை பார்க்கிறோம். யாக்கோபு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாற்றினான். யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அபகரித்து கொண்ட பின் அவன் தாய் அவனிடத்தில் வந்து, நீ இங்கிருந்து போய்விடு, ஏனென்றால் உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொல்ல வகை தேடுகிறான் என்று கூறுகிறாள். அதனால் யாக்கோபு தன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். இந்த சம்பவத்தில்தான் அவன் முதன்முறையாக வீட்டை விட்டு வெளியேறுகிறான். இன்று நாம் வெளியூருக்கு சென்று தங்குவது போல வசதியான விடுதிகளோ இடமோ ஒன்றும் கிடையாது. மனிதன் இல்லாத வனாந்தரமே தவிர வேறே ஒன்றுமே அங்கு இல்லை. தனியாக காட்டிலே ஒரு கல்லை தலனையாக வைத்து படுத்திருக்கிறான். அவன் சம்பாதித்த ஆசீர்வாதம், சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு துணையாக இல்லை. இந்த சூழ்நிலையிலே அவன் மேல் நோக்கி பார்க்கிறான். ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள் கடந்து செல்கிறான். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தவர் இப்போது யாக்கோபோடு அதை உறுதிப்படுத்துகிறார். அவனை அங்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளைப் போலிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அவனை ஆசீர்வதித்தார். அவன் நித்திரை தெளிந்து எழுந்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று அறியாதிருந்தேன் என்றான். இதைத் தொடர்ந்து அவனுடைய 20 வருட வாழ்க்கையை பார்க்கும்போது பல முறை அவன் மேல் நோக்கி பார்க்கிறான். தேவனோடு நெருங்கி வருகிறான். நாமும் நம் வாழ்க்கையில் மேல் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். மேல் நோக்கி தேவனை பார்க்கும்போது மட்டுமே நாம் யார், நம்மை குறித்த தேவனின் திட்டம் என்ன என்பதை தேவன் நமக்கு தெரிவிக்க முடியும். நாம் மேல் நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனே, என்னை குறித்த உமது சித்தம் என்ன என்று கேட்போமா? நாம் நம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உள்ளன. அவற்றை அறிந்து கொள்ள நாம் நமக்குள் பார்க்க வேண்டும். தாவீது தனது ஜெபத்தில், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். நாம் அனைவருமே அப்படி செய்ய வேண்டும். நாம் நம்மை உற்று நோக்கியவர்களாக, தேவனே, என் இருதயத்தை குறித்து என்னால் அறிய முடியவில்லை, எனவே நீரே என் இருதயத்தின் நினைவுகளையும் உணர்வுகளையும் எவ்விதம் செயல்படக்கூடாது என்பதையும் எனக்கு காட்டியருளும். அப்பொழுது சரியான பாதையில் என்னால் செல்ல முடியும் என்று கூற வேண்டும். இதை நாம் உள்ளன பார்வை என்று கூறுவோம். தேவன் யாக்கோபை தனக்குள்ளே நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறார். மேலும் தேவன் சில உறவுகளை யாக்கோபின் வாழ்க்கையிலே தந்து 3வது ஒரு பார்வையை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் 3வது பார்வையாக புரிந்து கொள்ள வேண்டியது
சுற்றிலும் பார்ப்பதாகும். இதை சுற்றுப்பார்வை என்று நாம் அழைப்போம். அதற்காக நாம் எல்லாவற்றிற்கும் துவக்கமாகிய மேலே நோக்கி பார்க்கும் இடத்திற்கு வருவோம். யாரெல்லாம் மேல் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் எப்போதும் உள்நோக்கி பார்ப்பார்கள். உண்மையிலேயே மேல் நோக்கி பார்க்கிறவர் தம்மில் உள்நோக்கி பார்த்து ஆயத்தமாகி சுற்றிலுமுள்ள மக்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். யாக்கோபுக்கு அவன் சுற்றிலும் பார்க்கக்கூடிய சில உறவுகளை தேவன் கொடுத்தார். யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் ஒரு எத்தன். எத்தனை சரி செய்ய தேவன் என்ன செய்தார்? அவனிலும் பெரிய எத்தனை அவனுக்கு உறவாக கொடுத்தார். அவனை கொண்டு யாக்கோபை சரி செய்தார். அதுவே அவரது விருப்பமாய் இருந்தது. எனவே தேவன் யாக்கோபை அவனது மாமாவாகிய லாபானிடம் 20 ஆண்டுகள் தங்க வைத்தார். உண்மையில் யாக்கோபு லாபான் சரித்திரம் படிப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. யாக்கோபு லாபானிடம் தான் எப்படியெல்லாம் தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் சேஷ்டபுத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டேன் என்பதை கதையாக சொல்லுகிறான். அவனது மாமா புன்முறுவலுடன், நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவன் என்று கூறுகிறான். லாபான் என்ன நினைத்திருக்க வேண்டும் தெரியுமா? நீ ஒரு எத்தன், நானோ உன்னிலும் பெரிய எத்தன். ஆம், அதுதான் உண்மை. யாக்கோபு லாபானிடம் 20 ஆண்டுகள் வேலை செய்தான். யாக்கோபு லாபானின் மகள் ராகேலுக்காக 7 ஆண்டுகள் அவனிடம் வேலை செய்தான். ராகேல் ரூபவதியும் அழகுள்ளவளுமாயிருந்தாள். யாக்கோபு அவளை மிகவும் நேசித்ததினால் அந்த 7 ஆண்டுகளும் 7 நாள் போல் கழிந்துவிட்டது. ஆனால் அன்று இரவு திருமணத்தில் மாமன் அவனை ஏமாற்றினான். ராகேலுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவள் பெயர் லேயாள். அவள் கூச்சப்பார்வை உடையவளாக இருந்தாள். திருமணம் முடிந்து காலை யாக்கோபு எழுந்து பார்த்தபோது கூச்சப்பார்வையுள்ள லேயாளை கண்டான். அவள் ராகேல் அல்ல. அவன் தன் மாமன் மீது ஆத்திரப்பட்டான். அவன் ஏமாற்றப்பட்டான். யாக்கோபும் எத்தனாயிருந்தான், ஏமாற்றுக்காரனாயிருந்தான். ஒரு எத்தன் வெறுப்பது என்ன தெரியுமா? தான் ஏமாற்றப்படுவதைத்தான். ஒரு தந்திரசாலி வெறுப்பது என்ன தெரியுமா? தான் தந்திரத்தினால் ஏமாற்றப்படுவதுதான். இதுவே தேவன் கொடுக்கும் தன் மருத்துவம் ஆகும். லாபான் திரும்பவும் திரும்பவும் யாக்கோபை ஏமாற்றினான். 20 ஆண்டுகளுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுகிறது. யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து சென்றான். யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து சென்ற பின்பு ஏசாவை நினைத்து பயப்பட ஆரம்பித்தான். ஏசாவோடு இருந்த உறவு அன்று அவனுக்கு சரியாக இருக்கவில்லை. அதை சரி செய்து கொள்ள அவன் செய்தி அனுப்பினான். ஏனெனில் திரும்பவும் ஏசாவோடு ஒப்புரவாக விரும்பினான். ஒரு மனிதன் மேல் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பானானால் அவன் சுற்றியுள்ள மனிதர்களோடும் நட்புறவு வைத்துக்கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்வார். ஏசாவுக்கு யாக்கோபு வருகிறான் என்ற செய்தி அனுப்பப்பட்ட போது ஏசா 400 குதிரைகள் மேல் ஏறி வரும் மனிதர்களுடன் எதிர்கொண்டு வந்தான். இதை கேட்டபோது உண்மையிலேயே யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்து அங்கு ஜெபித்தான். அங்கு அவன் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். இதை பயம் நிறைந்த அனுபவம் என்று கூற வேண்டும். எல்லா தேவனுடைய மனிதர்களுக்கும் இது போன்ற பயம் நிறைந்த அனுபவம் வருவதுண்டு. அவர்களுடைய அனுபவங்கள் பலவிதமாக இருந்தாலும் விளைவுகள் ஒன்றேதான். யாக்கோபு ஒரு தூதனுடன் போராடினான். இது மிகவும் விரும்பத்தக்க மல்யுத்த போட்டி போன்ற ஒன்றாக இருந்தது. தூதன் வீரியத்துடன் போர் செய்தான் என்றாலும் அவனை மேற்கொள்ளாததை தேவன் கண்டார். அதாவது கல்லான யாக்கோப்பின் இருதயம் நொறுங்கவில்லை. ஆதலால் அவர் தொடை சந்தை தொட்டார்.
அவன் கால் சுளுக்கிற்று. அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் அவனை நடக்க முடியாமல் செய்துவிட்டார். நடக்க முடியாமல் நொறுக்கப்பட்ட பின்புதான் யாக்கோபு வீரியமுள்ளவன் ஆனான். தன்னோடு போராடியவரை திரும்ப பிடித்து கொண்டான். அவனோடு போராடியவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிட மாட்டேன் என்றான். தேவன், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அவன், யாக்கோபு என்றான். அப்பொழுது யாக்கோபு திரும்ப தேவனை நோக்கி, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். தேவன், நீ என் பெயரை ஏன் கேட்கிறாய் என்றார். ஏனெனில் யாக்கோபு அவ்வளவு மோசமானவன், எத்தனாக இருந்தான். தேவன் யாக்கோபிடம், உன் பெயர் என்ன என்று ஏன் கேட்டார் தெரியுமா? யாக்கோபு தனக்குள் எட்டி பார்த்து தன்னை எத்தன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான். யாக்கோபு தன் பெயரை யாக்கோபு என்று சொன்னதன் மூலம் தன்னை எத்தன் என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் திரும்ப அவன், உமது பெயர் என்னவென்று கேட்டான். தேவன், நீ அதை ஏன் கேட்கிறாய் என்று கூறி அவனை ஆசீர்வதித்தார். இந்த மல்யுத்தத்தின் முக்கியமான காரியம் இதுதான். யுத்தம் தொடங்கின போது தேவன் ஜெயிக்கவில்லை. ஆனால் அவனை உடைத்த போது தேவன் ஜெயித்தார். இந்த மல்யுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி, நான் உன்னுடைய பெயரை மாற்றப் போகிறேன். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இன்று முதல் இஸ்ரவேல் எனப்படும் என்றார். அதனால்தான் இஸ்ரவேல் மக்கள் அந்த பெயரை பெற்றார்கள். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு வீரன் என்று பொருள். யாக்கோபு ஏமாற்றுகிறவன், தந்திரக்காரன். ஆனால் வீரன் என்ற பெயரை பெற்றான். தேவனுடைய மக்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாக இருந்தான். ஆனால் இஸ்ரவேல் என்ற பெயர் அவர்களுக்கு யாக்கோபின் மூலம்தான் கிடைத்தது. தேவன் யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினதற்கு காரணம், யுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் தேவன் யாக்கோபினிடத்தில், நான் உன்னை வீரன் என்று அழைக்கப் போகிறேன். ஏனெனில் நீ ஒரு இளவரசனைப் போல தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபே, நீ போராட்டத்தை என்னை கொண்டுதான் நிறைவேற்றினாய் என்று கூறினார். இந்த சம்பவம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முதல் நாள் இரவிலே ஏனியில் தரிசனமானதற்கு அவனை கொண்டு சென்றது. யாக்கோபு மேல் நோக்கி பார்த்த முதல் நேரம் இதுதான். 20 ஆண்டுகளில் யாக்கோபுக்கு வந்த எல்லா நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் யாக்கோபு அனுபவப்பட்ட போது அநேக நேரங்களில் மேல் நோக்கி பார்த்தான். நீ என் மூலமாக இந்த போராட்டத்தை போராடினாய் என்று தேவன் கூறிய போது, கடந்த 20 ஆண்டுகளில் யாக்கோபு மேல் நோக்கி பார்த்ததை தேவன் மனதில் கொண்டுதான் அதை கூறுகிறார். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை வழிநடத்துவேன். நீ என்னாலே போராடி மேற்கொள்வாய். யாக்கோபே, நீ என்னை நோக்கி பார்த்ததினால் என்னை கண்டு கொண்டாய். உன் உள்ளான சுபாவம் உனக்கு நன்றாக தெரியும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் உனக்கு தெரியும். ஏனெனில் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ உன்னை சுற்றிப்பார். நீ ஏசாவை லாபானை வென்றுவிட்டாய். நீ எப்போதும் ஒரு இளவரசனைப் போல 3 திசையிலும் வென்றிட ஆயத்தமாயிருப்பதினால் நீ என்னுடைய தீர்வுக்கும் மறுமொழிக்கும் ஆயத்தமாயிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை விசேஷமாக அறிந்து கொள்கிறோம். அதை நாம் தளர்ச்சியில் மகிமையின் ஆசீர்வாதம் என்று கூறுவோம். யாக்கோபு மோசமான ஒரு எத்தனாக இருந்ததினால் அவன் நொறுக்கப்படும் வரைக்கும் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. தேவன் அவன் தலையில் வைக்க விரும்பின ஆசீர்வாத கிரீடத்தை அவன் நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவன் தலையில் வைக்க முடிந்தது. வேதத்தில் முக்கியமாக கூறப்படும் ஒரு சத்தியம் உண்டு. அது கர்த்தருக்காக காத்திரு என்பதாகும். கர்த்தருக்காக காத்திருப்பது என்றால் என்ன? காத்திருப்பு என்பது ஏமாற்றுதல், தந்திரமாக நடத்தல் இவற்றின் எதிர்ப்பதமாகும். ஆனால் காத்திருப்பது கடினமான ஒன்றாகும். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மற்ற பொருட்களை வாங்குவது போல உடனே எங்காவது போய் பிடித்து பறித்து வாங்கிவிடலாம் என நினைக்கிறோம்.
எத்தனாகிய யாக்கோபு, அதாவது கர்த்தருக்கு காத்திருக்காத இந்த யாக்கோபு, தேவ துணை இல்லாமல் யாப்போக்குக்கு போக தயாராக இருந்த வேளையில் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். யாப்போக்கு என்றால் ஓடுதல் என்று பொருள். தேவன் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கிறவனும் தன் காரியங்களை எப்படியாவது தானே செய்து முடிக்கிறவனுமாய் இருக்கிற யாக்கோபை நொண்டியாக்கின பின் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு யாக்கோபை நொண்டியாக்காமல் ஆசீர்வதிக்க முடியாதது போல என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேறொரு வழியும் இல்லை. மல்யுத்தத்தின் முடிவில் யாக்கோபு இதை புரிந்து கொண்டான். யாக்கோபு ஏசாவை கண்டபோது இவ்வாறு கூறினான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இன்று எனக்குள்ள எல்லாம் நான் பிடுங்கி எடுத்துக்கொண்டது அல்ல, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்ததினால் மாத்திரம் என்றான். யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடுவே நடந்த இந்த மல்யுத்தத்தின் வெளிச்சத்தில் நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தில் வரும் பிரச்சனைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுவதற்காக உங்கள் வாழ்க்கையின் யாப்போக்குக்கு உங்களை அழைத்து செல்கிறார். சில வேளைகளில் நம்மை நொறுக்கினால் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.